கூட ஃப்ரெண்ட்ஸ் கிச்சுவே தமிழில் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டபர். கூட ஃப்ரெண்ட்ஸ் கிச்சுவே தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப் கேர்கள் பியூட்டி சொல்யூஷன்ஸ் மற்றும் டீசர் உட்பட சிறப்பு சிறப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கூட ஃப்ரெண்ட்ஸ் கிச்சுவே தமிழ் மே செஷன்ஸ் 2026. இன்றைக்கான தலைப்பு விட சோஷியல் மீடியா. எல்லா மக்களும் நண்பர்களும் உங்களது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்களை உருவாக்கவும், சோஷியல் மீடியா அக்சஸ் செய்யவும், யாருக்கும் உங்களது பாஸ்வேர்டுகளை கொடுக்க வேண்டாம். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் உங்களது ஃபோன்ஸ், டேப்ஸ், கம்ப்யூட்டர்ஸிலே திறக்கவும். உங்களது சோஷியல் மீடியா நியூஸ் பார்ப்பதன் மூலமாக உங்களது அறிவை விரிவுபடுத்தவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள், இன்றைக்கான தலைப்பு விடயம் சோஷியல் மீடியா. எல்லா மக்களும் நண்பர்களும் உங்களது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை உருவாக்கும். ஓகே, சில நண்பர்களுக்கு இல்லை சில மக்களுக்கு வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்காது. அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஓகே, ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் போன்ற அக்கௌண்ட்ஸுகளை நீங்கள் உருவாக்குதல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. யாருக்கும் உங்கள் பாஸ்வேர்டுகளை கொடுக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள், பாஸ்வேர்டுகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸுக்கான ப்ரைவசி இல்லாமல் போகும். சரியா? அதனால தயவு செய்து யாருக்கும் உங்களோட பாஸ்வேர்ட்ஸிலே கொடுக்க வேண்டாம். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் உங்களது ஃபோன்ஸ், டேப்ஸ், கம்ப்யூட்டர்ஸிலே திறக்கவும். சரியா? உங்களோட ஃபோன்ஸில், லேப்டாப்ஸில், கம்ப்யூட்டர்ஸில் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை திறக்கக்கூடியதாக இருக்கு. உங்களது சோஷியல் மீடியா நியூஸ் பார்ப்பதன் மூலமாக உங்களது அறிவை விரிவுபடுத்தவும். ஓகே, நீங்கள் வந்து சோஷியல் மீடியா நியூஸில் பார்ப்பதன் மூலமாக உங்களோட அறிவை நீங்கள் வந்து விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? அதாவது பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் நியூஸ்களை நீங்கள் வந்து விரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள், சோஷியல் மீடியாங்கிறது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள், ஏண்டா வந்து இப்போ டெலிவிஷனில் ஒன்றும் இல்லாட்டி, ரேடியோவில் ஒன்றும் இல்லாட்டி, டக்குன்னு சோஷியல் மீடியா தட்டினீங்கன்னா ஏதாவது உங்களோட கைக்கு ஆகப்பட்டு கொண்டே இருக்கும். சரியா? நியூஸாக இருக்கட்டும், வேர்ல்டு நியூஸாக இருக்கட்டும், சோஷியல் நியூஸாக இருக்கட்டும், எக்கனாமிக் நியூஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பீங்க. சரியா? சில நேரம் இசை கூட நீங்கள் சோஷியல் மீடியாவில் கேட்கலாம். யூடியூப்பில் போனீங்கன்னா உங்கள் விருப்பமான படங்கள், உங்களுக்கு விருப்பமான இசைகளை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள்? அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமெண்டா, சோஷியல் மீடியாவை நீங்கள் வந்து முற்று முழுதாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 1 or 2 hours பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள், இந்த நோட்ஸ் எல்லாம் நான் என் கைப்பட எழுதினேன். நான் மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜூனியர்ஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும், நல்ல நண்பர்களோடு தொடர்பு இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டபர்.